அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சத்தியம் டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியை தற்போது பார்க்கலாம். இதெல்லாம் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. களத்தில் நின்று கேண்டிடேட்டாக போட்டு நிஜத்தில் 2026 வர்றது தான் ஓட்டு. எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறதே அரசியல் தெரியாதவங்க செய்யக்கூடியது. எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். 50% வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சியில் இருந்து ஒரு பாக பிரிவினையாக வெளியே வந்தார். அந்த கட்சியில் 25% வாக்குகள் கலைஞருக்கும் 30% வாக்குகள் எம்ஜிஆருக்கும் 30.3 24.8 1977 கிடச்சிது. அது ஒரு பார்ட்டி ஸ்பிளிட்டு. 50% வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சியில் நாட்டில் இருந்து வந்தார் எம்ஜிஆர். விஜய் பனையூரில் வீட்டில் இருந்து 0% வராரு. என்ன பர்சன்டேஜுங்கிறது 2026 தேர்தல் முடிவில் தான் தெரியும். அது விஜய் இன்காம்பிட்டன்ட் இன்எலிஜிபிளாட்டு தான் செயல்பட்டு இருக்காருன்னு சொல்லும்போது அவருடைய பர்சன்டேஜ் உண்மையிலே அவர் கேண்டிடேட் போட்டாலும் மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. விஜயகாந்த் கிட்ட உள்ள ஒரு தெளிவும் துணிச்சலும், விஜயகாந்த் கிட்ட உள்ள மக்கள் பார்வையும், விஜயகாந்த் ஒரு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் விஜய்கிட்ட இல்லைங்கிறதையே நான் கணிக்கிறேன். அட் ப்ரெசன்ட் 4 முனை போட்டியாக தான் 2026 தேர்தலில் பார்க்குறேன். அன்புமணி 10.5% வச்சு களத்துக்குள்ளே வந்தால் வட தமிழகத்தில் 90 தொகுதிகளில் அது 5 முனை போட்டியாட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்புமணியின் முடிவை பொறுத்து தான் அது 4 முனையா 5 முனையா என்பது தெரிய வரும். பொறுத்திருந்த தான் எத்தனை முனைன்னு சொல்ல முடியும். இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் அது 4 முனை போட்டி. அன்புமணியும் 10.5 வன்னியர் தனி ஒதுக்கீடு இருக்கிறதுனால அது ஒரு பகுதிக்குள்ளே அது 5 முனை போட்டியாட்டும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அசான் டேட் இருக்கு. ஏடிஎம்கே பாஜக கூட்டணி கெமிஸ்ட்ரி இல்லாமல் இருக்குது. தமிழக பாஜகவின் உயிரினா அண்ணாமலை தான். அண்ணாமலை இல்லாத பாஜக என்பது உயிரற்ற ஒரு உடலுக்கு சமம் என்ற அடிப்படையில் தான் இருக்குது. 2.7% வாக்கில் இவர் எல்முருகன் வச்சிருந்த பாஜகவை 11.4% வாக்குக்கு கொண்டு போனது அண்ணாமலை அவர்கள். ஸோ அண்ணாமலை அவர்களின் ஒத்துழைப்பை பொறுத்து தான் தமிழக பாஜக அதிமுக கூட்டணி எத்தனை சதவீத வாக்கெடுக்கும் என்று கூற முடியும். அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கினாலோ அவர் போதுமான ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டாலோ அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சிகளோட மொத்த பலம் அரித்மேட்டிக்கலாக 30-33 என்றாலும் கூட அவர்கள் 25% வாக்கை தாண்டுவார்களா என்பதே கேள்விக்குறி. அது பொருந்தா கூட்டணியாக எலிதவளை நட்பாகத்தான் அது அமையும். அண்ணாமலை இல்லாத பாஜக எடப்பாடி தலைமையில் 25% வாக்கு கூட தாண்டுவது மிக மிக கடினம்.